பேசுகிறவர் வந்து மெட்ராஸ் போகணுமேன்னு பேசி முடிச்ச உடனே போயிடுவார். ஆனால் கேட்குறவங்க யாரும் போக மாட்டாங்க, எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அந்த மாதிரி ஆமாங்க, இவ்வளோ ஆடியன்ஸை பார்க்குறதே பெரிய விஷயம். இப்போல்லாம் பேச்சுக்கு யாருமே வர்றதே இல்லை. மெட்ராஸ்லலாம் சுத்தம் 50 பேர் கூட வரமாட்டுறாங்க. நான் நிறைய அவஸ்தைப்பட்டிருக்கேன். அதில் இலக்கியம் கூட்டம் இங்கே நிறைய இளைஞர்களை பார்க்குறேன். உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த பக்கத்துலலாம் இலக்கிய கூட்டத்துக்கெல்லாம் இளைஞர்கள் வரவே மாட்டான் சார். கம்பன் விழா நடக்குதுன்னா போர் சார் அது அப்படின்றான். ஏண்டாண்ணே அதே ராமர் அதே சீதா அப்படின்றான். அதுக்காக வருஷம் கேரக்டரை மாற்ற முடியும்? அது பரவாயில்ல. வந்தாலும் எல்லாமே பார்த்தீங்கன்னா 60+ சீனியர் சிட்டிசன் தான் வராங்க. காது கேட்கலன்னு முன் வரிசையில் உட்காந்துக்கிறான் இல்லைங்க. அதுலேயும் தமிழ் கூட்டம்னாலே அலறானுங்க. நான் ஒரு கூட்டம் 1 ஹவர் பேசினேன், முடிச்சிட்டேன். எல்லோரும் எழுந்தாங்க, போயிட்டாங்க. ஒரு பெரியவர் மட்டும் உட்காந்துருந்தார். இவர் முடிஞ்ச பிறகு இவர் ஏன் உட்காந்துருக்காருன்னு கீழே இறங்கி அவர்கிட்ட போனேன். ஐயா நான் எது பேசுறதா இருந்தாலும் இந்த பக்கம் வாடினார். அதாவது இது கேட்கல. அப்புறம் அந்த பக்கம் போய் சொன்னேன், ஐயா அப்படின்னேன். என்ன இல்லை மீட்டிங் முடிஞ்சிச்சா அப்படின்றாரு. என்னையே கேட்குறாருங்க. நான் தான் பேசினேன். இதுக்குள்ளே வா அப்படின்னாரு. இல்லை நீங்கள் வீட்டுக்கு போகலையாண்ணா? இதுக்குள்ளே வா முடிச்சிட்டா அப்படின்னாரு. 1 ஹவர் பேசியிருக்கேன். ஏன் சார்? இல்லை என் மருமக ஷாப்பிங் போனால் என்னை இங்கே விட்டுட்டு தமிழில் கூட்டம் நடக்குது, எப்படி 4 ஹவர் ஆகும், நான் அதுக்குள்ளே ஷாப்பிங் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா, நீ நான் இதுக்குள்ளே முடிச்சிட்டியேன்னாரு. எனக்கு தெரியல அவங்க மருமக ஷாப்பிங் முடிச்சுட்டு வரதா இல்லை விருங்க தொலைச்சிட்டு போயிடுச்சா, ஒன்றும் புரியல. மருமகன் வேறு சொல்கிறாரு. அப்புறம் நான் அவர் கூட உட்காந்து பேசிவிட்டு மருமக வர வரையும் வெயிட் பண்ணேன். இலக்கிய கூட்டம் அந்த அளவில் இருக்குது. ஆன்மீக கூட்டம் இன்னும் சுத்தம். நம்ம ஒன்று சொல்கிறோம், அவன் ஒரு அர்த்தம் எடுத்துக்கிறான். ஒன்றும் பண்ண முடியல சார். நாயன்மார் நால்வர்னு ஒரு தலைப்பில் பேசுகிறேன் சார். சிரிப்பை நிறுத்திட்டு சீரியஸாக பேசுவோமேன்னு தயார் பண்ணின்னு போனேன். எல்லாரும் நாயன்மார் நால்வர்னா திருப்பி திருநாவுக்கரசர், அப்பர், சுந்தர். நான் அப்படி பண்ணல. வித்தியாசமாக பேசலாம். எரிபத்த நாயனார், கூங்குலிய கலைய நாயனார், இயற்பகை நாயனார், அந்த மாதிரி வித்தியாசமாக ஒரு 4 நாயன்மார் சொன்னேன். இயற்பகை நாயனாரை பற்றி ஒரு 30 நிமிஷம் பேசுனேன். உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இயற்பகை நாயனார் என்னென்னா, சிவனடியார் எதை வந்து கேட்டாலும் கொடுத்துருவார். அதான் அவரோட விரதம். சிவனடியார் எதை கேட்டாலும் கொடுத்துருவார். அவதான் அவர் விரதம். சிவன் இவரை சோதிக்கிறதுக்கு சிவனடியாராக வந்துட்டார். இவர் சிவனடியாரை பார்த்து உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கன்னாரு. அவர் இவரை சோதிக்கணுமேனு உன்னுடைய மனைவியை அவங்க கூட அனுப்பிச்சிருன்னாரு. அதாவது ஒரு ஆம்பளை கிட்ட கேட்கக்கூடாத ஒரு கேள்வி, ஒரு ஆம்பளை செய்யக்கூடாத ஒரு செயல், எது மனைவியை இன்னொருத்த கூட அனுப்புறது. அதனால தான் சேக்கிழார் வந்து அந்த நாயனார் பேரையே சொல்லலை. அவர் பேர் உண்மையான பேர் இல்லை, அது இயற்கைக்கு புறம்பாக செய்தார். அதனால் இயற்பகை நாயனார். அவர் பேர் என்னன்னு தெரியாது. என்ன அனுப்பிச்சிட்டாரு. உருக்கமாக சொன்னேன். இறங்குறேன், வாசல்லே நிற்கிறான் ஒருத்தன். என்னப்பாண்ண இப்போ வருவாரா அப்படின்னா, யார்? சிவன் தான். ஏன் என்கிட்ட கேட்க சொல்லு சார். மாமியாரோட சேர்த்து அனுப்புகிறேன். தொல்லை தாங்கலை. இதையே நீ அறவர் பேசிட்டு இருக்கிற அப்படின்னா, அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன், என்ன சொன்னேன் பக்தியா, அவன் என்ன எடுத்துக்கிட்டான் பாருங்க. ஒன்றும் பண்ண முடியாது. நான் இப்போ உங்கள் எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை இருக்குது, சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். இல்லை நிறைய எவ்வளோ பேர் என் கூட இருக்கீங்கன்னு தெரியாது. நிறைய பேர் இருக்கீங்க. என் கூட எவ்வளோ பேர் ட்ராவல் பண்ணுறீங்கன்னு தெரியாது. இந்த பெரிய கூட்டத்தில் இது ஒரு பிரச்சனை. நான் சில இடத்துல பேச விட்டுட்டு முன் வரிசையில் உட்காந்து நம்மளே உத்து பார்ப்பாங்க. நமக்கு பயமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ரசிக சபை இருந்ததுன்னா ஒன்றே ஒன்றுங்க, ஒரு நல்ல பேச்சாளர் யார் தெரியுமா, ரசிக்கும் போதே நிறுத்திடணும். அப்போ தான் அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அப்பா முடிச்சாண்டா. இந்த மாதிரி ஒரு நல்ல சபையை ஒரு ஆள் பேசி, ஒரு பேச்சாளர் பேசிகிட்டே இருந்தார். 45 நிமிஷம்தான் பேசிகிட்டே இருந்தார். ரொம்ப நல்லா ரசித்தாங்க, குஷியாயிட்டார். நல்லா ரசிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ரசிகர் இன்னொரு வாட்டி கிடைக்க மாட்டாங்கன்னு இன்னொரு 15 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக பேசினார். அவங்களும் பெருந்தன்மையாக விட்டாங்க. பேசு போ அப்படின்னு. இன்னொரு 15 நிமிஷம் பேசுறது டென்ஷன் ஆகிட்டான். நான் சொன்ன மாதிரி தான் ஒருத்தர் நேரம் வந்து பக்கத்துலேயே நின்னான். என்ன இங்கே வந்துட்டா பேசுடா, உன்னால் எவ்வளோ முடியுமா பேசு. இல்லை நீ வந்துட்டு ஏது பேசு, பேசி முடிச்சுட்டு நீ உட்கார், நான் அறவர் பேசுகிறேன். ஏன் உட்காந்து பாரியா தெரியும் முதுவலி. ஆளுக்கு வந்து 3/4 ஹவர் பேசுகிறீங்க, நிறுத்திடுவேன். சார் புத்தக விழாவுக்கு ஏன் வரும்? எக்ஸ்ட்ராவாக டியூப்லைட் போட்டிருக்கோங்களாண்ணா.
நம்மக்கிட்ட ஒரு பெரிய கொட்ட பழக்கம் என்ன தெரியுமா, எங்கேயாவது திடீர்னு ஆலோஜின் பல்பு டியூப் லைட்டும் எக்ஸ்ட்ராவாக போட்டுருந்தா ஓடி போய் என்னமோ விசேஷம்னு பார்ப்போம். புத்தக திருவிழா அதுக்கு இல்லை. எனக்கு தெரியல, நான் எல்லா புத்தக விழாலையும் ஒன்று வந்து மறக்காமல் சொல்கிறது என்னென்னா, புத்தக திருவிழாவுக்கு வாங்க, புத்தகம் வாங்க, ஒரு 100 ரூபாவுக்கு புக்கு வாங்குங்க. உங்கள் குழந்தைகளுக்கு மிட்டாய் வாங்கி கொடுப்பது போல் நினைத்து புத்தகம் என்ற மிட்டாயை அவர்களுக்கு கொடுக்க ஆரம்பியுங்கள். உங்கள் வாழ்க்கை வளப்படும், உங்கள் குழந்தையுடைய வாழ்க்கை வளப்படும். நிறைய பேருக்கு அது இன்னும் கூட தெரியலைங்க, படித்தவனுக்கே தெரியல. ஒரு சாதாரண சினிமா ரிலீஸ் ஆகுது 3 நாளில் சும்மா போடுறான் சார், 30 கோடி வசூல்னு. வருதா இல்லையான்னு தெரியல, வரோம், நம்ப முடியாது. ஒரு திரைப்படம் 30 கோடி 3 நாளில். 10 நாள் அரசாங்கம் மக்கள் வந்து புத்தகத்தை தேடி போகக்கூடாதுன்னு மக்களை தேடி புத்தகம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 10 நாள் நடக்குது திருவிழான்னு சொல்லி. எத்தனை புத்தகம் விற்கிது? இல்லை, ஆனால் கூட்டம் நிறைய வருது. அப்படின்னா அர்த்தம் வேடிக்கை பார்க்க வரோன்னு அர்த்தம். இப்போ இதுலேயே எத்தனை பேர் புக்கு வாங்கலான்னு எனக்கு தெரியும். வாங்கியிருந்தால் கையில் இருக்கும், யார் கையிலும் இல்லை. வந்திருக்கோம் இல்லைங்க, உண்மையிலே தான் படித்தவனே அப்படி தான் இருக்கான். என் ஃப்ரெண்டு ஒருத்தன், நீ சொன்னியேன் புக் எக்ஸிபிஷன் போனேன், ஏமாந்துட்டேன் அப்படின்னு. நான் நினச்சேன் ஏதோ புக்கு தேடி இருக்கான், கிடைக்கல போல இருக்கு. நீ சொல்லா, எல்லா பப்ளிஷரும் எனக்கு தெரியும், நான் வாங்கி கொடுக்குறேன்னு. இல்லைடா, டெல்லி அப்பளம் கிடைக்கவே இல்லைடா. அவன் புக் எக்ஸிபிஷனுக்கு டெல்லி அப்பளம் தேடி வந்திருக்கான். புக்கு நிறைய பேர் 300 ரூபா தரோம் சார், 200 ரூபா டிக்கெட்டுக்கு சினிமா பார்க்குறோம் 3 ஹவருக்கு. ஒரு புக்கு வாங்கிறதுல தப்பு இல்லையே. நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு ஐடியா சொன்னேன், அவன் ஒன்று கேட்டான், நல்லா டேய் நியாயமாக பேசு, ஒரு புக்கு விலையே 250 ரூபாய்க்கு விற்கிறானுங்க, நான் படிச்சுட்டேன்னா அது வேஸ்ட்டு தானே. அவன் கேட்குறான், வீட்டில் வைக்க இடம் இல்லை. நான் சொன்னேன், தப்பு இல்லை, நீ ஒன்று செய், நீ வாங்கு, 250 ரூபா கொடுத்து படி. இன்னொரு வாட்டி படிக்கலாமான்னு நினச்சின்னா எடுத்து வச்சுட்டு 6 மாதம் கழித்து படி. இல்லை உன் அளவுக்கு ஒரு வாட்டி படிச்சுட்டா போதும்னு நினச்சிட்டீங்கன்னா நீ சின்ன பள்ளியாக நான் கீழ்ச்சா படிச்சிருக்க போகிற, டீசெண்டாக படிச்சிருப்பேன். உன் நண்பர்கள் வீட்டு பிறந்தநாள் விழா, திருமண நாள் விழா, அந்த விழாவில் போய் இதை பரிசாக கொடு. இது ரொட்டேஷனில் போவோம் இந்த புக்கு. ஏன்னா அவனும் அப்படி தான் பண்ணுவான், உன் ஃப்ரெண்டு தானே. ரொட்டேஷனில் போவோம். அந்த எழுத்தாளன் எழுதியது அட்லீஸ்ட் ஒரு 50 பேருக்கு போய் சேரட்டும். தயவு செய்து அதை ரொட்டேஷன்லேயே விடு. நம்ம பெண்களுக்கு அந்த டெக்னிக் தெரியும் சார். நவராத்திரிக்கு இது கொடுப்பாங்க தெரியுமா, ஜாக்கெட்டு, ஒன்றும் தைக்க முடியாது, அது ரொட்டேஷன்லேயே போயின்னு இருக்கும். எங்கள் வீட்டில் 90 ஜாக்கெட் இருக்குது. அந்த கொலுக்கு முன்னால் நான் தான் அயன் பண்ணி புது கவரில் போடுவேன். யாரும் தைக்கவும் முடியாது, எல்லாம் 50 சென்டிமீட்ரு. சினிமா ஆக்டர்ஸ் கூட தைக்க முடியாது, அது ரொட்டேஷன். அந்த மாதிரி புக்கை ரொட்டேஷனில் விடுங்கன்றேன். இங்கே இன்னைக்கு ஏன் என்ன கூப்பிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த மாவட்ட நிர்வாகமும் இந்த பண்பாட்டு மன்றமும் ரொம்ப புத்திசாலிங்க. ஒரு நல்ல 2 பேச்சாளர் கருத்தாக பேசுறதுக்கு, நடுவில் நம்ம ஜோக்கு, அதுக்கு ஒரு தலைப்பு வேறு. அதெல்லாம் தப்பு இல்லைங்க. ரஜினி சார் படமாக இருந்தாலும் சரி, நயன்தாரா மேடம் படமாக இருந்தாலும் சரி, ஒரு வடிவேலு ஒரு யோகி பாபு தேவை தானே, அந்த மாதிரி நினச்சி போட்டிருக்காங்க. ஆனால் எனக்கு தலைப்பு கொடுத்துட்டாங்க, ஊக்கமது கைவிடல். இந்த ஊக்கமது கைவிடல் நிறைய பேர் சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம், அப்புறம் மறந்துட்டோம். ஔவையார் எழுதுந்து, ஓ அவங்க தானா அப்படின்றீங்க. 6வது ஆத்திச்சூடி. மகாகவி பாரதி புதிய ஆத்திச்சூடி எழுதினான். ஆனாலும் அவன் கட்டுரையில் சொல்கிறான், இந்த உலகமே அழிஞ்சா கூட ஆத்திச்சூடி இருந்தால் போதும் தமிழுக்குன்னு எழுதுகிறான் மகாகவி பாரதி. அந்த அளவுக்கு ஆத்திச்சூடியில் ஊக்கம் அது கைவிடேல் அப்படின்னா, நான் வாழ்க்கையில் ஊக்கம் இருந்தால் போதும். முதல்ல வாழ்க்கை யார்கிட்ட இருக்குன்னு நமக்கு தெரியணும். தெரியல. நம் வாழ்க்கை யாரிடம் இருக்கிறது, நம் வாழ்க்கை யார் கையில், யாருக்கும் தெரியல, சரியா புரியல. ஒரு ஆட்டோக்காரர்கிட்ட கேட்டேன், தலைவா உன் வாழ்க்கை யார் கையில்? மீட்டர் கையில் சாரணும். சூடு இருந்ததுன்னா வருமானம், இல்லைன்னா இல்லை. ஒரு அரசியல்வாதிகிட்ட கேட்டேன், அண்ணே உங்கள் வாழ்க்கை? ஓட்டு போடுற வரையும் என் வாழ்க்கை மக்கள் கையில், போட்டுட்டான் அவன் வாழ்க்கைலாம் என் கையில். அரசியல்வாதி. ஒரு சினிமா தயாரிப்பாளர்கிட்ட கேட்டேன், அண்ணன் உங்கள் வாழ்க்கை? ரிலீஸ் ஆகிற வரையும் என் கையில், அப்புறம் ராக்கர்ஸ் கையிலன்னு அவன் எடுத்து விட்டுறான். ஒரு சாமியார்கிட்ட கேட்டேன், சார் சாமி உங்கள் வாழ்க்கைன்னு. சாமி தானே, சிவன் கையில் அப்படின்னு சொல்லுவார்னு நினச்சேன். அவர் என் வாழ்க்கை சிஷ்ய கையிலன்னாரு. என்னென்ன என்னைக்கு அது வாக்குமூலம் கொடுக்குதோ அன்றைக்கி நான் விட்டுனார்.
ஆனால் உண்மையிலேயே வாழ்க்கை யார் கையில்? ஒருத்தன் சொன்னான் சார் தெளிவா, இதை போய் ஒரு கேள்வியாக கேட்டுட்டு நம்ம வாழ்க்கை நம்ம கையில் சார்னா ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. ஒரு மோட்டிவேஷன் எடுக்கிற ஒரு பேச்சாளர் சொல்கிறது நம் வாழ்க்கை நம் கையில்னு, சாதாரண ஆள் சார், நம் வாழ்க்கை நம் கையில்னா, அடா படித்தவன் மாதிரியே தெரியல, ஆனால் இவ்வளோ பெருசாக பேசுகிறானேன்னு. அப்போ சொன்னான் சார், நான் குடிச்சிருக்கிறேன்னு நினச்சிக்கிறியா அப்படின்னா, குடிச்சிரு. ஆனால் கடையில் சொல்லிட்டான், நம்ம கையில் இருந்தால் குடிக்கிறோம் சார், இல்லைன்னா படுத்துக்கு போகிறோம், அவ்வளோதானே. அவர் வாழ்க்கை யார் கையிலன்னு சொல்கிறார். நம் வாழ்க்கை யார் கையில் சார்? வாழ்க்கை அவங்க ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க, எதை நினைக்கிறாயோ அதை அடைய வேண்டும் என்றால் நல்லதை நினைக்கிறோம். எண்ணியது எண்ணியாங்கு எய்துவர். அதானே நம்மளோட பிரச்சனை. வாழ்க்கையை சும்மா வாழ்ந்துட்டு போகிறோன்னு, அவ்வளோதான். நிறைய பேருக்கு புரியல எது சாதனை, புரியல எது வாழ்க்கையில் வெற்றி, புரியல அதுக்கு என்ன வேணும், புரியல இல்லையா? சாதனை எது? உடனே எல்லாரும் சாதனை, உடனே ரெக்கார்டை பார்த்துட்டு கின்னஸை பாரு, இதை பாரு, லிம்கா அவார்டு, லிம்கா சாதனை புத்தகம், அதெல்லாம் வேஸ்ட்டு. நான் சிலதெல்லாம் எடுத்து பார்த்தா சிரிப்பாக வருது. ஏன்னா இதெல்லாம் ஒரு சாதனைன்னு. உண்மையிலேங்க ஒருத்தன் கையாலேயே 5 கிலோமீட்டர் நடந்துருக்கான், அது ஒரு சாதனை. நான் சொன்னேன், ஆமாம் அவனுக்கு கால் இருக்கான்னு கேட்டேன். இருக்குண்ணா. ஏன்னா கால் தான் இருக்குது, அப்புறம் எதுக்கிட்ட வேஸ்ட்டாக கையால் நடக்கிற, அது ஒரு பெரிய சாதனை. ஒருத்தன் சொன்னான் சார், இவர் ஒரு சாதனை பண்ணியிருக்காரு, 5 வருஷம் ஆகுது யாருமே பீட் பண்ணலன்னா. என்னடா சாதனை? என்ன நல்ல பாம்பு கூட ஒரே கூண்டில் 4 நாள் இருந்திருக்காரு சார். நான் சொன்னேன், கல்யாணம் 20 வருஷம் ஆகுது, ஒரே வீட்டில் இருக்கிறான், என்னைக்காவது நான் சாதனைன்னு சொல்லியிருப்பேன் நான்? இல்லை, இதெல்லாமா சாதனை? வாழ்க்கையில் வெற்றி நிறைய பேர் தப்பாக நினைக்கிறோம். வாழ்க்கையில் வெற்றினா படிக்கணும், சம்பாதிக்கணும், ஒரு 1800 ஸ்கொயர் ஃபீட்டில் லேண்ட் வாங்கணும், 900 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டணும், முடிஞ்சு போச்சு, மஞ்சள் போயிட்டாச்சு. இல்லை சார், 2 விஷயம். ஒன்று வாழ்க்கையில் வெற்றி பெறுவது, அது எல்லாரும் நம்ம பண்ணுறது. ஆனால் உண்மையிலே மனுஷன் என்ன பண்ணணும் தெரியுமா? வாழ்க்கையை வெற்றி பெற வேண்டும். 2த்துக்கு வித்தியாசம் இருக்குது. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேனே. தந்தை பெரியாரை பற்றி நம்ம தலைவர் ரொம்ப அற்புதமாக சொன்னார். தந்தை பெரியார் இல்லை, பெரியார். தந்தை பெரியாரும் எங்கள் பெரிய தாத்தாவும் ஒரே நாள் பிறந்தவங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் சேம். தந்தை பெரியாரும் எங்கள் தாத்தாவும் 94 வயசு வரையும் இருந்தார். எங்கள் தாத்தாவுக்கு 17 குழந்தை. அதை தவிர வேலைக்கு வேறு போயிருக்காரு. போஸ்ட்மேனாக இருந்தார் சார். அப்போல்லாம் டெலிவரி கரெக்டாக இருந்திருக்கு. எங்கள் தாத்தா சொத்து சேர்த்து வச்சாருங்க. 3 வீடு ஒரே தெருவில் எங்களுக்கு வச்சுட்டு போனார். இன்றைக்கி நாங்கள் ப்ரைம் ஏரியா. இன்றைக்கி நாங்கள் இருக்கிறது எங்கள் தாத்தாவோட வீடு. எங்கள் தாத்தா வாழ்க்கையில் வெற்றி பெற்றார், எங்களுக்கு வீடு வச்சுட்டு போனார். அந்த நன்றிக்காக ஆளில் எங்கள் தாத்தா படத்தை மாட்டியிருக்கோம். எங்கள் தாத்தா வாழ்க்கையை வெற்றி பெறவில்லை, வாழ்க்கையில் வெற்றி பெற்றார். என் வீட்டில் படமாக இருக்கிறார். தந்தை பெரியார் இந்த சமூகத்தை சீர்திருத்தினார், வாழ்க்கையை வெற்றி பெற்றார், இன்றைக்கு பாடமாக இருக்கிறார். ஆக நாம் மற்றவருக்கு பாடமாக என்ன பண்ணணும்? ஊக்கம் தேவை. திருவள்ளுவர் ஊக்கமுடைமை பற்றி ஒரு அதிகாரம் எழுதி வச்சுட்டு போனார். அதுக்கு என்ன காரணம்? அவரோட ஊக்கம்தான். இல்லைங்க, யார் சார் எழுது? நீங்கள் நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். திருவள்ளுவர் வாசுகின்னு கூப்பிட்டோன்னு அந்த மாதிரி கிணத்துல விட்டுட்டு வந்துடுச்சு. அதெல்லாம் நடந்துதான்னு தெரியாது, சொல்ல கேள்வி. ஏன்னா திருவள்ளுவர் யாரும் பார்த்ததில்லை. இப்போ நம்ம பார்க்குற திருவள்ளுவர் கவர்மெண்ட் போட்ட திருவள்ளுவர், அப்படி தானே? யாரும் பார்த்ததில்லை. வாசுகி அம்மா திருவள்ளுவரை திட்டிருக்க மாட்டாங்க? இருப்பாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னாங்க அந்த காலத்தில் வெளிச்சம் கிடையாதுங்க, இருட்டு, நைட்டில் லைட்டு கிடையாது, பகலில் எழுதணும், ஓலையில் எழுதணும். இப்போ மாதிரி A4 பேப்பர் எடுத்து எழுத முடியாது, ஓலையில் எழுத்தாணியில் எழுதணும். டென்ஷன் ஜாப். அதுவும் இல்லாமல் எல்லா ஓலையிலுமே எழுதிட முடியாது, அண்ணனுக்கு தெரியும். அந்த ஓலையை பதப்படுத்தணும், ஓலையை ரெடி பண்ணுங்க. நீங்கள் ஒரு சின்ன தப்பாக இருந்தாலும் தூக்கி போட்டு திருப்பி எழுதணும். ஏன்னா ஓலை நீங்கள் பதப்படுத்தினால பள்ளம் விழும். இவ்வளவு செஞ்சுருக்காரு. அவருக்கு மாதம் ஊதியம் ஏதாவது உண்டா வள்ளுவருக்கு? இல்லை. கலைமாமணி பத்மஸ்ரீ விருது உண்டா? இல்லை. அவரை யாராவது பாராட்டினாங்களா? தெரியல. ஆனாலும் ஏன் எழுதினாரு? பிற்காலத்தில் வருகிற சமூகம் சரியாக இருக்க வேண்டும் என்று ஒரு ஊக்கத்தில் எழுதியவன் வள்ளுவன். அதனால தான் இன்றைக்கி 2000 வருஷம் கழிச்சு நிற்கிறார். ஊக்கம் அது கைவிடேல்னு சொன்னாங்க பாரு. ஏன் விட்டா ஓடிடும். 7 வயசு பையனை எக்ஸிபிஷன் கூட்டி போனால் கையோட பிடிச்சிக்கணும் சார்.
இல்லைன்னா முடிஞ்சு போச்சு எக்ஸிபிஷன். அவனை பிடிச்சிக்க சொல்லக்கூடாது. நம்ம கையை என் கையை பிடிச்சினே வேணா போயிடுவான். அவன் கையை நம்ம கெட்டியமாக பிடிச்சிக்கணும். ஊக்கம் அது கை விடேல். ஊக்கம் அது கைவிடேல். நிறைய பேருக்கு சில பேர் நினைக்கிறாங்க சார், வாழ்க்கை வந்து நல்லா அமையணும், நமக்கு அமையலையே. அமையாது, போர் அடிச்சிடும். நம்மளுக்கே ஜுரங்கிற ஒன்றும் வரல, பிறந்ததுலேருந்து 300 வருஷம் உயிரோடு இருக்கும், போர் அடிச்சிடும் இல்லை? உடம்புக்கே நிறைய பேர் இருக்கான், ஒன்றும் வரக்கூடாது, ரொம்பவும் ஹாப்பியாக இருக்கணும், போர் அடிக்கணும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடாது, வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இருக்கணும். நிறைய பேருக்கு அது இல்லை, வாழ்க்கை அமையாதுங்க. யாருக்கும் ஒருத்தருக்கு 2 பேருக்கு அமையும், அவ்வளோதான் இல்லையா? நம்ம தான் அமைச்சுக்கணும். இப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, நம்மளுக்கு நல்ல ஒய்ஃபா, சில பேர் ரொம்ப எதிர்பார்ப்பான் தெரியுங்களா, அழகான படித்த வேலைக்கு போய் கை நிறைய சம்பளம் வாங்கும் அடக்கமான பெண் தேவை. டாய் அழகுன்னுட்ட கை நிறைய சம்பளம், அப்புறம் அடக்கமும் கேட்டா அந்த காம்போலியே அது வராது, அது வேற. எல்லாத்துக்கும் அலையப்படாது. நமக்கு வாழ்க்கை அப்படிதாங்க, வாழ்க்கை அமையாது, நம்மளே தான் அமைச்சிக்கணும். சார் கல்யாணம் பண்ணலான்னு 3000 ரூபாய் கட்டி ஜாதகம்லாம் எடுத்துன்னு வரும். 50 ஜாதகம், அதில் நம்ம நட்சத்திரம் போட்டு ஒரு 10 ஜாதகம், அதில் வந்து மூஞ்சி நல்லா இருக்குதான்னு பார்த்து சுமாராக இருக்கிற வந்ததுலேயே சுமாரான மூஞ்ச ஒரு 3, அதில் 1 நிச்சயதார்த்தம் ஃபிக்ஸ் பண்ண பிறகு நல்ல நல்ல ஜாதகமாக வரும் சார். எனக்கு வந்து சார் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிச்சு, அந்த படுவாங்க அப்புறம் தான் அமிச்சாங்க. மாப்பிள்ளைக்கு கார் வாங்கி தரேன், சொந்த வீடு கொடுப்பேன், எல்லாம் போச்சு. எங்கள் அப்பா கூட கேட்டேன், ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டார். வாழ்க்கை நமக்கு அமையாது சார். கீர்த்தி சுரேஷ் மாதிரி கேட்போம், கோவை சார்ல ரேஞ்சில் வரும். இல்லை லேடிஸாக அப்படி தான் அஜித் ஸ்டைலில் கேட்பாங்க, நம்மளை மாதிரி நாகேஷ் தான் மாட்டுவான், வேற ஒன்றும் பண்ண முடியாது இல்லை. ஆனால் மாற்றணும் சார். வாழ்க்கை தானாக அமையவில்லை என்றால் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதனால தான் 6வது அறிவு கொடுத்தான். அதுக்கு தான் ஊக்கம் உடைமை தேவை சார். பாய் ஃப்ரெண்டு வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போகிறோம் சார், சாப்பிட உட்காடுறோம், பிரியாணி போட்டுக்கிட்டே வராங்க, நம்மளுக்கு போட்டதில் தொட்டு பார்க்குறோம், ஒரு பீஸ் கூட இல்லை. சில வாட்டி அந்த மாதிரி அமைஞ்சிடும். 4-5 பீஸோட பிரியாணி வந்தால் வாழ்க்கை நமக்கு அமைஞ்சிடுச்சின்னு அர்த்தம். பீஸே இல்லைன்னா அமையலைன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும், அமைச்சிக்கணும். சில பேர் அபாவா அந்த போட்டு போறவனையே உத்து பார்த்துன்னுப்பான், நீ வாழ்க்கையில் ஃபெயிலியர். சில பேர் சர்வரை கூப்பிட்டு திட்டுவான், கண் இல்லை கரியே இல்லை அப்படின்னா, அவ்வளோதான் அழிந்து போயிடுவான். வாழ்க்கையை நம்மளே அமைச்சிக்கணும். ப்ரோ தலை இங்கே வா, அவனு ஏன் தலைன்றோம், நமக்கு தேவை பீஸுடா. அவன் யாராவது அவனை நம்ம ப்ரோன்னு சும்மா கூப்பிடுறோம், அவனை நம்மளுக்கு ப்ரோ, நமக்கு பீஸு. ப்ரோ என்ன ப்ரோ, எல்லாரும் வச்சு நமக்கு ஒன்றும் இல்லை, 6 பீஸ் வச்சுட்டு போவான் சார். அதை வாழ்க்கை அமையாது, நம்மளும் அமைச்சிக்கணும். எப்படி தான் இருக்கணும் சார், எல்லாரும் நம்ம நினச்ச மாதிரி நடக்கணும், நினச்ச மாதிரி நடக்காது, நடக்க வைக்கணும். என் ஃப்ரெண்டு திடீர்னு கேட்டான், டேய் உனக்கு நீ நினச்ச மாதிரி எப்போது நடந்துக்குது அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லவே இல்லைன்னு. அப்பா அப்படின்னா, ஏன்னா நான் நினச்சது கூட எதுவுமே நடந்தது இல்லைன்னா. அவனுக்கு என்னென்னா எனக்கு எதாவது நடந்துருக்குதானுக்கு சார். காரல் மார்க்ஸ் ரொம்ப அற்புதமான ஒரு வரி சொல்கிறார் சார், தோல்வி வெற்றியின் முதல் படி. ரைட்டு, தோல்வியின் முதல் படி எதுனா ஊக்கம் இல்லாமை தோல்வியின் முதற்படி. நீ ஊக்கமுடைமையாக இருந்து விட்டால் உனக்கு வெற்றி நிச்சயம், அவ்வளவுதான் சார். ஊக்கம் அது கைவிடல். ரொம்ப 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 இந்த நாட்டு இந்த உலகத்தில் யார் பெரிய பெரிய வெற்றிகள் அடைந்தார்களோ ஒரு லிஸ்ட் எடுங்க சார். ஜெயிச்சவன் எல்லாம் ஊக்கம் இருக்கிறவன் மட்டும்தான் ஜெயிச்சிருப்பான். அதிர்ஷ்டத்தில் ஜெயிக்கிறவன் ஜெயிக்கிறது இல்லை. லாட்ரி சீட்டா வாங்கினாங்க எல்லாரும், மேரி கியூரிலாம். மேரி கியூரி 2 நோபல் பிரைஸ் வாங்கினாங்க, 2. அதில் என்ன விசேஷம், ஒரு நோபல் பிரைஸே எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும் ஆராய்ச்சியில். அது என்ன விசேஷம், 2த்துலேயும் ஒன்று ஃபிசிக்ஸு இன்னொன்று கெமிஸ்ட்ரி, 2 இரு துருவம். ஆனால் 2த்துலேயும் ஒரு அம்மாவால் வாங்க முடியுதுன்னு சொன்னால் அது அவங்களுடைய ஊக்க உடைமை. உலகத்தில் வெற்றி பெற்றவர்கள், ஊக்கம் இருந்தவர்கள் மட்டும்தான் வெற்றி பெற முடிகிறது. நம்மளால் அதை முடியலை. அதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா, நமக்கு there is no goal. எதை அடைய வேண்டும் என்ற எண்ணமே கிடையாது. நம்ம தாளாளர் ரொம்ப அற்புதமாக சொன்னார், எம்ஃபில் பிடிச்சிட்டா போதும் நினச்சின்னு இருந்தவங்களை திட்டி திட்டி பிஹெச்டி ஆக்கினவர் அவர் இல்லை.
எவ்வளோ பெரிய சேவை செஞ்சிருக்கார் சார் இந்த கல்விக்கு, ஒரு தனி மனிதனுக்கு. நமக்கே அப்படிதானே சார், ஒரு யூஜி முடிச்சா போதும்னு நினைக்கிறோம். இங்கே இருக்கிற பெரியவர்களை தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன், இது என்னுடைய பர்சனல். உங்கள் வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு நீங்கள் சொத்து வைக்க வேண்டாம். தயவு செய்து அவருக்கு நல்ல கல்வியை கொடுங்கள் போதும். அதுதான் நீங்கள் அவருக்கு கொடுக்குற சொத்து. ஏன்னா பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதில்ல சார். இப்போ கூட சும்மா அதெல்லாம் பேசின்னு இருக்கிறோம். ப்ளஸ் டூவில் நிறுத்துகிறோம், கிராஜுவேஷனில் நிறுத்துகிறோம், போஸ்ட் கிராஜுவேஷன் அனுப்புறதில்ல. ஏன்னா போஸ்ட் கிராஜுவேஷன் அனுப்பிச்சா அதுக்கு மேலே மாப்பிள்ளை பார்க்கணும். வேணாம் படிக்கட்டும், பொம்பளை குழந்தைங்க படிக்கட்டும். நீங்கள் கொடுக்குற சொத்து அவ்வளோதான், அதுதான்.